ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பணியாரம். வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறாங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு அந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கிறேன். அதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசி பருப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்காங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம வெல்லம் ரெடி பண்ணி வச்சோங்கள, அதை நல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்சிங் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிற போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் செய்யணுங்க. ஹை ஸ்பீடில் செஞ்சிட்டிங்கன்னா கரிஞ்சிரும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் செய்யுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக தேங்காயும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துருக்குறேங்க. ஒரு 5-6-7 போல் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறாங்க. நம்ம ரெடி பண்ண தேங்காயும் முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்படி இல்லைன்னா கரிஞ்சிரும். மேலே வெந்துற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாமலே இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பை.